2 × 6 அப்படின்னா 12. 4 மாசம் 4 மாசம் COTMAS இதான் 4 மாசம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் போடணும், அதுக்கடுத்து ஆஃப், அடுத்து டிவிஷன் பண்ணணும், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இங்கே வந்து இதான் ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்புறம் இதை ஃபஸ்ட்டு எழுதலாம். 4 + 2 6 = 10. இந்த வகுத்தில் போட்டுருணும். இங்கே என்ன இருக்குது? 12. இங்கே 2 12 -12. இப்போது அதுக்கடுத்து வகுத்தல் பார்க்கணும். 6லேருந்து 2 போச்சுன்னா 2. இப்போ 12லேருந்து 2 போச்சுன்னா 10. அப்படின்னா இங்கே உள்ள 10ம் இங்கே உள்ள 10ம் சேமாக தான் இருக்குது. அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன தான் வரும்? இன்ட்டு தான் வரும். அப்படி வந்து தெரிஞ்சுக்கணும். ஏழு கொஸ்டின் பார்த்தோம். 59/1 இது எப்படி எழுதணும்? 59. இப்போ 0/59 இதை எப்படி எழுதணும்? இதோட ஆன்சர் 0. இப்போ முன்னினா முன்னாடி உள்ளது, தொடரினா பின்னாடி உள்ளது. இப்போ 1 எடுத்துக்கிறோம். 1க்கு முன்னினா முன்னாடி உள்ளது 0, 1க்கு தொடரினா பின்னாடி உள்ளது 2. இப்படி தான் போடணும். அதுக்கடுத்து இப்போ பார்த்தா 999 ஆயிரம். இதில் பெருசு எது சிறுசு எதுனா இதான் பெருசு, இதான் சிறுசு. இதான் மூன்றிலுக்கு பெரிய வகை, இதான் மூன்றிலுக்கு சின்ன எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து போட்மாஸ் விதிப்படி தான் போடணும். போட்மாஸ் விதிப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கா? இதில் பார்த்தோம்னா ப்ராக்கெட் இல்லை. அடுத்து ஆஃப், அதுவும் இல்லை. அதுக்கடுத்து டிவிஷன், பெருக்கல் தான் பார்க்கணும். பெருக்கல் இருக்குது. 7 × 1 7. அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடிஷன், இது 2 கூட்டம். 5 3 8. அப்புறம் 8லேருந்து 7 போனால் 1. அதான் ஆன்சர். போடு மாசு, பிட்டு மாசு எல்லாம் ஒன்றுதான். அடுத்த வருஷம் 24 வகுத்தல் 8 - 3 2. இது பார்க்கும்போது இது பெரிய ப்ராக்கெட். இந்த பெரிய ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த 2 ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த 2 ப்ராக்கெட் எவ்வளோ? 3 2 6 மைனஸ் இந்த 8 அப்படியே போட்டுருவோம் 8. இங்கே ஒரு பெரிய ப்ராக்கெட் இருக்குல்ல, அதுக்கு பிறகு போட்டாச்சு. இப்போ 8லேருந்து 6 போச்சுன்னா 2. இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து வகுத்தல். இங்கே எத்தனை? 24. அப்புறம் அந்த 2 24 அடித்தா 12. அதான் ஆன்சர். இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா எல்சிஎம். எல்சிஎம்னா இப்போ 2 4 அப்படின்னு ஒரு நம்பர்னு வச்சுக்கிடுவேன். இந்த நம்பரை வந்து கடைசி வரைக்கும் வகுக்கணும். இப்போ 2 4 இதில் போவோம். ஃபஸ்ட்டு 2ல் போவோம். 1 2 2 2 4. மறுபடியும் 2 இருக்கா? 2 போட்டோம்னா 1 1. அப்படின்னா 2 4. இதுதான் இதோடைய எல்சிஎம். இப்போ இது ஹெச்சிசிஎஃப்னா